எங்கதான் மாமா மீட்டிங்? பஸ்ல தான் மீட்டிங். ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, வக்கீல் செல்வன் தான். எனக்கும் அட்வொகேட். உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. கொஞ்ச நாளாவே தப்பா கால்ஸ் வருது. கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்க்கு போனாலும் பிரச்சனை. அதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ணுவாரா? வக்கீல் செல்வத்துக்காகவோ சிலுக்குக்காகவோ நான் எங்க வரல. ஒரு பொண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிக்கிற இந்த விஜயலட்சுமிக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஆண்டனி. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா உங்க மீசக்கார ஃப்ரெண்ட் மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். அடியே மனம் நில்லடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. டேய், திரையில பார்த்த சிலுக்க தரையில பார்த்திருக்க. எதுக்குடா டிசிப்ளின்? ஜாக்கி ஆண்டனி கூட இன்னைக்கு விட்டுறா. ஆனா சிலுக்க மட்டும் விட்டுறாதரா. கிடைச்ச சான்ஸ் மட்டும் விட்டுறாதரா. என் பையன் வேற போன் பண்ணிட்டா. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு லவ் பண்றேன் ஸ்பீக்கர் போட்டு சொல்ல போறாரு. அவங்க ரியாக்ஷன் தான் மேட்டர். சொல்லுங்க. பேசினாலும் பதட்டமா இருக்கு. ஹலோ, என்ன பண்றீங்க? பாப்பா என்ன பண்ற? தம்பி என்ன பண்ற? சரிம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்ல நினைச்சேன். 1 வீக்கா ஒரே ஞாபகமா இருக்கு. உன்னோட ஞாபகமா இருக்குமா? திடீர்னு லவ்ஸா இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு இருக்கேன். ஓகே, பாய், சி யூ. ஹலோ. Dance for a sad song, hip hop dance. இதுவும் வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. யாரடி நீ மோகினி, அது அந்த படத்துல இருந்து வந்து ஒரு சீனு டான்ஸ் கூட பேசுறேன். அதை நான் கொஞ்சம் ஸ்லைட்டா ரீமேக் பண்ணிக்கிறேன். நான் உங்களை ஆஃபீஸ்க்கு வரச்ச நீங்க என்ன வெல்கம் பண்ணதை பார்க்கறச்ச எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்லினஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க எவ்ரிடே ஆஃபீஸ்ல எப்பவுமே நீங்க சிரிச்சு பயங்கரமா காமெடி பண்ணுறீங்க இல்லையோ, அதை பார்த்துட்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப பிடிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல நான் உடம்பு சரியில்லாம நம்ம வீட்டுல லீவ் போட்டுட்டு பதறி போய் பார்த்துட்டே வந்து என்ன பார்த்தேனோ இல்லையோ, உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ ஐ திங்க் ஐ லவ் யூ. ஏய், ரொம்ப லாங் டயலாக். ட்ரை டு கவர் அட் கேமரா ரோலிங். டேய், வெல்ல பண்ணி எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாம பணக்காரனுக்குள்ளையா பிறந்த ஒரே காரணத்தினால எம்டி சீட்ல உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு இருந்தா, எல்கேஜில இருந்து 10வது வரையிலும் ஃபெயில் ஆகாம படிச்சு எக்ஸாமுக்கு பிளாஸ்க்ல டீ ஊத்தி குடிச்சிட்டு காலையில எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி 11th கஷ்டமான குரூப் எடுத்து கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷனு, மேக்ஸ்க்கு ஒரு டியூஷனு, பிசிக்ஸ் ஒரு டியூஷனு ரோடோட அலைஞ்சி, அதுக்கு பெற்றவங்க ரோடோட அலைஞ்சி ஃபீஸ் கட்டி, அப்புறம் காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4th இயர் வந்து அரியர்ஸ் வைக்காம பாஸ் ஆகி சொசைட்டிக்குள்ள வந்தாக்கா
அங்க தண்டசோறு சொல்லி செருப்பால் அடிச்சு தெரு தெருவா ஓட விட்டு வேலையே கிடைக்காம வீட்டுல தண்டசோறுன்னு சொல்லி அங்க ஒவ்வொரு வாய் சோறு தொண்டையில இறங்காம அப்பா கிட்ட திட்டு வாங்கி ஊர்கிட்ட எல்லாரும் திட்டு வாங்கி ஏதோ ஒரு புண்ணியமான வேலை கொடுத்தா அந்த வேலையும் தட்டி பறிக்கிற உன்ன மாதிரி புறம்போக்கு தப்பு. வேலையில பட்டதா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். சூப்பர். என்ன வேணும்? 4 இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கும். இலையில வைக்கிறதா இல்ல அவ தலையில வைக்கிறதான்னு டவுட் வரும். காஃபி ஆனா அது இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். நந்தினிக்கு மாமா யாருக்கு சொன்னா? நான் தான் மாமா. ஏதா வயசு பொண்ணுகிட்ட பத்தி பேசுறது அநாகரிகம், லெட்டர் கொடுக்கறது ஒழுக்கம் தான் சார். நான் பண்ணது தப்புனா எனக்கு சொல்லி சீச்சு போட்டுடுங்க. சரிண்ணா? கண்டிப்பா நந்தினி இது கொடுத்துருவோம். நம்பி கொண்டு வரலாம். அப்பா மரியாதையோட நாகரிகத்தோட வந்திருக்காங்க. போயிட்டு மாப்பிள்ள ஒண்ணு ஆசைப்படுறா, குடிச்ச படம் மாதிரி போய் பேசிடுவாங்க. நீங்க இருந்தோ பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. மாமா என்னடி ஐ லவ் யூ. Thank you.